Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் homogeneous and non-homogeneous partial differential equation. ஸோ இதில் சொல்யூஷன் எப்படி ஃபைன் பண்ணணும்னா z is equal to cf plus pi. cfங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், piங்கிறது பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ cf இப்படி ஃபைன் பண்ணணும்னா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். a into d square plus b into dd dash plus c into d dash square into z is equal to f of x, y. ஸோ இங்கே வந்து dக்கு பதிலாக mன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், d dashக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? a into m square plus bm plus c is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணால் ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும், m1 and m2. இந்த m1 and m2 நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா தென் cf is equal to f1 of y plus m1x plus f2 of y plus m2x. இப்போ வந்து m1 m2 ஈக்குவலாக இருந்ததுன்னா cf is equal to f1 of y plus m1x plus x into f2 of y plus m2x. ஸோ டைப் 1 பார்ப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 0 இருந்ததுன்னா அது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைடில் சம்திங் எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ் ஆர் இ பவர் சம்திங் இருந்ததுன்னா அது வந்து நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் 2 இன்ட்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா டோ இசட் பை டோ எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் டி போடலாம் அண்ட் டோ இசட் பை டோ ஒய்க்கு பதிலாக டி டேஷ். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் மைனஸ் 3d டி டேஷ் ப்ளஸ் 2d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸாம்பிள் இந்த மாதிரியும் கேட்கலாம், இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? டிக்கு பதிலாக m அண்ட் டி டேஷ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். தேர்ஃபோர் m ஸ்கொயர் மைனஸ் 3m + 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன ஃபைன் பண்ணுறோம்? m1 = 1, m2 is equal to 2. இங்கே வந்து m1 and m2 is not equal. Therefore z is equal to என்ன போடுறோம்? f1 of y plus x plus f2 of y plus 2x. இதுதான் சொல்யூஷன். இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ண தேவையில்லை, ஒன்லி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் 0, ரைட் ஹேண்ட் சைட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா இந்த கிவன் ஈக்குவேஷன் இப்படி இருக்குதுன்னா இதை எப்படி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணணும்னா f of x, y டிவைடட் பை a d ஸ்கொயர் ப்ளஸ் b d d டேஷ் ப்ளஸ் c d டேஷ் ஸ்கொயர்னு போட்டு சப்ஸ்டியூட் ஃபைன் பண்ணணும். ஸோ டைப் 2 எப்படி இருக்கும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து e பவர் ax ப்ளஸ் byன்னு இருக்கும். ரூல்ஸ் என்னென்னா டிக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், டி டேஷ்க்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை. அப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டர் 0 ஆகலைன்னா நம்ம டேரெக்டாக பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணிடலாம். சப்போஸ் டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சுன்னா நம்ம நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை வித் ரெஸ்பெக்ட் டு டியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அகைன் மறுபடியும் ஏ டிக்கு பதிலாக ஏ டி டேஷ்க்கு பதிலாக பி சப்ஸ்டியூட் பண்ணணும். அகைன் செக் பண்ணணும், டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணிடலாம். சப்போஸ் இல்லைன்னா அகைன் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். சால்வ் d plus d dash the whole square into z equal to e power x minus y. இங்கே ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து m plus 1 the whole square equal to 0. Therefore m plus 1 into m plus 1 equal to 0. Therefore m1 equal to -1, m2 is equal to -1. ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? f1 of y minus x plus x into f2 of y minus x. Then particular integral e power x minus y divided by d plus d dash the whole square. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் டி 2d டி டேஷ் மைனஸ் டி டேஷ் ஸ்கொயர் எப்படின்னா a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிக்கு பதிலாக 1, டி டேஷ்க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணால் டினாமினேட்டர் 0 ஆகுது. அதனால் எக்ஸை வந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டர் வந்து டியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பண்ணணும் என்னாகும்? 2d ப்ளஸ் 2 இன்ட்டு டி டேஷ், இந்த டி வந்து 1 ஆயிரும். ஸோ அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 1 and -1 அகெயின் 0 ஆகிடுது. ஸோ அகைன் என்ன பண்ணுறோம்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர் x ஸ்கொயர் இன்ட்டு e பவர் x மைனஸ் y. அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் டினாமினேட்டரில். ஸோ 2dயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஸோ டேரக்ட் நமக்கு கிடச்சிருச்சு பர்டிகுலர் இன்டெக்ரல். தேர்ஃபோர் z is equal to cf plus pi. இதில் எடுத்து இந்த cfஐயும் piயையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதான் சொல்யூஷன். டைப் 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சைன் ஆஃப் ax ப்ளஸ் by இல்லைனா காஸ் ஆஃப் ax ப்ளஸ் byன்னு இருக்கும். இங்கே என்ன பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் வந்து டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர், அதாவது இதோட கோஎஃபிஷியன், டி டி டேஷ்க்கு பதிலாக மைனஸ் ஏபி அண்ட் டி டேஷ் ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அகைன் மற்ற ரூல்ஸ் எல்லாம் சேம் தான் டைப் 2 மாதிரி. ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 9d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு z இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3y. ஸோ இங்கே ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து m ஸ்கொயர் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -9. இதிலேருந்து m1 and m2 ப்ளஸ் 3i மைனஸ் 3i ஃபைன் பண்ணிடுறோம். ரெண்டுமே நாட் ஈக்குவல். அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து f1 of y ப்ளஸ் 3ix ப்ளஸ் f2 of y மைனஸ் 3ix. அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3y டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 9d டேஷ் ஸ்கொயர். இதில் வந்து டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர், மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது இங்கே ஏங்கிறது வந்து 2, ஸோ -4
டி டேஷ் வந்து இந்த டேர்ம் இங்கே கிடையாது. ஸோ டி டேஷ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறோம். இது வந்து மைனஸ் பி ஸ்கொயர், பிங்கிறது 3, ஸோ -9. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 85 கிடைக்கும் டினாமினேட்டரில், -85. therefore z is equal to CF plus PI. CF வந்து f1 of y plus 3ix plus f2 of y minus 3ix minus cos of 2x plus 3y divided by 85. டைப் 4 வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். இதில் வந்து என்ன பண்ணால் டினாமினேட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை காமனாக எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும். 1 + x whole power -1 equal to 1 minus x plus x square minus x cube plus etc. 1 minus x whole power -1 னா 1 plus x plus x square plus x cube plus etc. So given question வந்து d square minus 2d dash plus 2d dash square into z is equal to x square y square. So இதில் வந்து auxiliary equation find பண்ணா m square minus 2m plus 2 is equal to 0. So டேரெக்டாக m1 and m2 find பண்ண முடியாது. அதனால் m is equal to இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். -b plus r minus root of b square minus 4ac divided by 2e. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணால் m1 is equal to 1 plus i, m2 is equal to 1 minus i. So CF is equal to f1 of y plus 1 plus i into x plus f2 of y plus 1 minus i into x. Next particular integral equal to x square y square divided by d square minus 2d d dash plus 2d dash square. So இதில் வந்து என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டர்லேருந்து d ஸ்கொயரை காமன் எடுக்கிறோம். காமன் எடுத்தால் 1 minus 2d d dash minus 2d dash square divided by d square. ஸோ அகைன் இந்த டினாமினேட்டரில் இருக்க டைம் நியூமினேட்டரில் போச்சுன்னா பவரில் வந்து -1 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 1 minus x whole power -1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 plus x square இங்கே என்னது? 2d d dash minus 2d dash square divided by d square. ஸோ அகைன் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். 2d d dash divided by d minus 2d dash square divided by d square. ஸோ இப்போ x square y square உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து டிங்கிறது எக்ஸை டினோட் பண்ணும், டி டேஷ்ங்கிறது ஒய்யை டினோட் பண்ணும். அதே மாதிரி நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரில் இருந்தால் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டி டேஷை வந்து டி டேஷ்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, ஸோ 2x square y. அதே மாதிரி இங்கே x square y square 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2x square வரும். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x square y வரும். செகண்ட் டைம் பண்ணும்போது 2x square. நெக்ஸ்ட்டு இப்போ டினாமினேட்டரில் இருக்கனால இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எக்ஸால் இன்டகிரேட் பண்ணால் x³/3. இங்கே 2 வாட்டி இன்டகிரேட் பண்ணோம். ஸோ x³/3 அகைன் இன்டகிரேட் பண்ணால் ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது x³/3 வரும், 2x³/3. அகைன் இன்டகிரேட் பண்ணும்போது 2 × x⁴ டிவைடட் பை 12 வரும், 3 × 4 12. ஸோ தேர்ஃபோர் இது எல்லாத்தையுமே அகைன் வந்து இங்கே வந்து டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த எல்லா டைமையும் 2 டைம்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் x⁴ y square divided by 12 plus 4x⁵y divided by 60 minus 4x⁵ divided by 16 நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் 15, இங்கேயும் கேன்சல் பண்ணால் 15. ஸோ இதிலேருந்து z is equal to CF plus PI இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், CFக்கும் PIக்கும். இதுதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து டைப் 5ல் வந்து எப்படின்னா இந்த எக்ஸ் இல்லைன்னா ஒய் வந்து sin x இல்லைன்னா cos xோட ப்ராடக்டில் வரும், மல்டிப்ளிகேஷனில் வரும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி y × cos x, x × sin y அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா xv/f(d) = இது அப்படியே திரும்பி எழுதணும், xv/f(d) minus f'(d)/f(d) the whole square into v. ஸோ இங்கே given question வந்து solve d square plus t d dash minus 6d dash square into z is equal to y cos x. ஸோ ஆக்சிலரி equation வந்து m square plus m minus 6 equal to 0. ஸோ இதில் வந்து m1 equal to m2 equal to minus 3 not equal. அதனால் CF is equal to f1 of y plus 2x plus f2 of y minus 3x. நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ y cos x divided by d square plus t d dash minus 6d dash square. ஸோ y cos x divided by இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், xv divided by f of d. ஸோ ஃபஸ்ட்டு அதே இதை திருப்பி எழுதிட்டு அகைன் வந்து f dash of d. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். d ஸ்கொயர் dfலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2d. அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d வந்து 1 ஆயிரும் ப்ளஸ் t dash இது வந்து 0 ஆயிரும். ஸோ இன்ட்டு v வந்து என்னது cos x divided by d square plus d d dash minus 6d dash square the whole square. ஸோ d dashனா y ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே வந்து d dash into cos x. ஸோ இங்கே y டேர்மே கிடையாது, ஸோ என்ன ஆகிடும் 0 ஆயிடும். So therefore Pi is equal to y cos x divided by d square plus d dash minus 6d dash square plus 2 sin x divided by d square plus d dash minus 6d dash square the whole square. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம்,
இப்போ காசுக்கு சைனுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏ வந்து 1, ஸோ மைனஸ் 1. டி டேஷும் டி டேஷ் ஸ்கொயரும் 0 ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் காஸ் எக்ஸ் டிவைட் பை மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் எக்ஸ் டிவைட் பை 1ன்னு ஆகிடும். ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 சைன் எக்ஸ். ஸோ z இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. So z is equal to f1 of y plus 2x plus f2 of y minus 3x minus y cos x plus 2 sin x. Next type வந்து particular integral x and y யும் e power ax plus byல இருந்ததுனா இப்படி ஜாயின் ஆயிருந்ததுனா அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ டி டேஷ்க்கு பதிலாக டி டேஷ் ப்ளஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் e power ax plus byவை வெளியே எடுத்துடணும், காமன் எடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து தென் ஃபாலோ டைப் 4. டைப் 4 அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டியது. லாஸ்ட் டைப் எப்படி கேட்பாங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் எக்ஸ் ஒரு டேர்மு, அப்புறம் இ பவர் எக்ஸ்பொனன்ஷியல் ஒரு டேர்ம், அப்புறம் வந்து சைன் ஆர் காஸ் எக்ஸ் ஒரு டேர்ம், இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்? அதே தான் சேம் ஸ்டெப். டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ டி டேஷ்க்கு பதிலாக டி டேஷ் ப்ளஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஐயை அவுட் சைட் எடுத்துடணும். அகைன் வந்து டைப் 5 வந்து ஃபாலோ பண்ணணும். டைப் 5 என்னது? எக்ஸ் அண்ட் ஒய் வித் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்